டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் விட்டிருக்கும் மிரட்டல் இதுவரை வரலாற்றில் எந்த தலைவரும் விடாத அளவிற்கு உலக புகழ்பெற்ற பாரசீக நாகரிகத்தை இல்லாமலே செய்துவிடுவேன், அது முற்றாக அழிய போகின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பதற்கு ஈரான் பணிந்துதான் போகுமா? டென்மார்க்கினுடைய படைத்துறை உளவு பிரிவு ஆய்வாளராக இருந்த ஜேக்கப் கார்ஸ்போ இது பற்றி கூறுகின்ற பொழுது, ஈரான் அமெரிக்காவினுடைய இந்த மிரட்டலுக்கு ஒரு காலமும் அடிபணியாது. அமெரிக்கா விடுத்திருக்கும் மிரட்டலினுடைய கால எல்லை மிக மிக சொற்பமாக இருக்கின்றது. இந்த சொற்பமான கால எல்லைக்குள் பேசி தீர்ப்பதற்கு எதுவுமே கிடையாது. மேலும் அமெரிக்கா நினைப்பதை போல ஈரான் பலகீனமான ஓர் இடத்தில் இல்லை. ஈரான் பெரும் பலமொன்றுடன் தான் இருக்கின்றது. அந்த நம்பிக்கையுடன் தான் அமெரிக்காவை முற்று முழுதாக நிராகரித்தும் இருக்கின்றது. அமெரிக்கா இது போன்ற மிரட்டலை இதற்கு முன்னர் எந்த நாட்டின் மீதும் விடுத்ததா என்று கேட்டால் இல்லை என்று கூறக்கூடிய அளவிற்கு மிக மோசமான உலக பேரழிவில் வருகின்றது போன்ற ஒரு பெரும் மிரட்டலை விடுத்திருப்பதானது அமெரிக்காவினுடைய இயலாத நிலையினுடைய கடைசி கட்டமாக இருக்கின்றது. இதை தவிர்த்து ஒரு போரை நடத்தி ஈரானை வெல்ல முடியாது என்கின்ற நிலையில் வந்து நின்று இந்த கருத்தை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் இந்த போரை அமெரிக்கா ஆரம்பிக்குமாக இருந்தால் ஈரான் இந்த உலகத்தையே ஸ்தம்பிதமடைய செய்துவிடலாம் என்கின்ற உறுதியான நம்பிக்கையுடன் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். முதலாவது கோர்முஸ் நீரிணை முற்றாக அடைக்கப்படும். இரண்டாவது பப்பல் மெண்டிஸ் செங்கடலுக்கு உள்ளாக வருகின்ற அனைத்து வர்த்தக கப்பல்களும் நிறுத்தப்படும். இந்த சம்பவம் நடைபெறுமாக இருந்தால் அதனுடைய அடுத்த விளைவை வரலாற்றோடு இணைத்து பார்க்க வேண்டும். இதை ஜேக்கப் கார்ஸ்போ கூறவில்லை. 1453 ஆண்டு இன்றைய இஸ்தான்புல் நகரம் அன்று துருக்கியினுடைய கொன்ஸ்டாந்தினேபிள் நகரமாக இருந்தது. துருக்கியர்கள் அந்த வழியிலான பாதையை நிறுத்தியதனால் ஆப்பிரிக்காவை சுற்றி வருகின்ற கடல் பயணமும் அறிவு மறுமலர்ச்சியும் ஏற்பட்ட ஒரு பிரதானமான மாற்றத்தை அது ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது அதே துருக்கி இஸ்தான்புல்லில் இஸ்ரேலிய தூதரகத்தின் முன்னால் நடைபெற்ற ஒரு துப்பாக்கி சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டு 4 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரான் இந்த 2 இடத்தையும் தடுக்குமாக இருந்தால் உலகம் 3வது உலக மகா யுத்தம் போன்ற அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கைக்கு செல்ல வேண்டி வருமே அல்லாமல் வேறு வழியற்ற ஒரு நிலை உருவாகும். இந்த 2ஐயும் தடுக்கின்ற பொழுது உலகம் ஸ்தம்பிதமடையும். இப்பொழுதே எரிபொருளினுடைய விலை உச்சக்கட்டம் அடைந்து விட்டது. டீசலினுடைய விலை என்றும் இல்லாத அளவிற்கு உயர்வு கண்டிருக்கின்றது. எனவேதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கையை ஏற்று பேச முடியாது என்று அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய தன்மான பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே நாளை புதன்கிழமைக்கு உள்ளாக ஒரு தீர்வு வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஈரான் தாங்கள் பலமாக இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன விதமான நடவடிக்கையை எடுக்கின்றாரோ அவருக்கு ஏட்டிக்கு போட்டியான அதே நடவடிக்கையை மத்திய கிழக்கு முழுவதும் எடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். ஒரு நாகரிகமே அழிய போகின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அதற்கு பின்னர் எழும்ப முடியாது என்றும் கூறியிருக்கின்றார். அதுபோல மேலும் பல நாகரிகங்கள் அழிய போவதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் என்று ஈரான் கூறுகின்றது. எனவே 2 தரப்பும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை. இது போராக வெடிக்குமாக இருந்தால் அதைவிட பாரதூரமான நிலைமை எதுவும் உலகிற்கு ஏற்படாது. உலக வல்லரசுகள் பெரும் சிக்கலை சந்திக்க வேண்டி வரும். ஆனால் வல்லரசுகள் உறைந்த மௌனம் காக்கின்றார்கள். எதற்காக? அவர்கள் முன்னர் ருவாண்டாவில் நடைபெற்ற இனப்படுகொலையின் பொழுது 8 லட்சம் மக்கள் ஒரு வாரத்தில் கொல்லப்பட்ட பொழுது முடிவு எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக உறைந்த மௌனம் காத்த இதே உலகம் இந்த இடத்தில் மறுபடியும் உறைந்த மௌனம் காத்தால் ஆச்சரியப்பட எதுவும் இருக்காது என்பதையும் வரலாற்றோடு இணைத்து பார்க்க முடிகின்றது. அமெரிக்கா ஈரானை அழித்தால் ஈரான் மத்திய கிழக்கு முழுவதையுமே அழிக்கும். உலகம் ஸ்தம்பிதமான நிலைக்கு வரும் என்று அவர் கூறுகின்றார். அதேவேளை IEA என்று கூறப்படுகின்ற உலகத்தினுடைய சக்தி வள பிரிவானது 1973 ஆண்டு 1979 ஆண்டு 2022 ஆண்டை விட மிகப்பெரிய அளவில் எரிபொருள் விலை உயர்ந்திருக்கின்றது கடந்த 24 மணி நேரங்களில் என்று குறிப்பிடுகின்றது.
கடைசி நேரம் வருவதற்கு முன்னர் ஈரான் மீதான தாக்குதல்கள் அதிகரிக்கப்படும் என்று அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் ஹெக்செட் சொன்னது போல கார்க் தீவின் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இரண்டும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக ஈரானினுடைய செய்தி ஸ்தாபனம் தெரிவித்திருக்கின்றது. அங்கிருக்கும் ஆயில் கட்டமைப்புகள் மீதும் ராணுவ தளங்களின் மீதும் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய கூட்டு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய ஐடிஏ படைப்பிரிவு ஈரான் மீதான தொடர் தாக்குதலை அலையலையாக ஆரம்பித்திருக்கின்றது. ஈரானினுடைய 90% ஆயில் ஏற்றுமதி செய்கின்ற கார்க் தீவு மீது நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த தாக்குதல் மேலும் உச்சகட்டம் அடையலாம் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இஸ்ரேல் அறிவித்தது ஈரானுடைய ரயில்வே நிலையங்கள் இருக்கும் இடங்களை அருகில் இருப்பவர்கள் எல்லாம் வெளியேறும்படி அறிவித்திருந்தது. ரயில் மூலமாக போக்குவரத்து நடைபெறுவதற்கும் ராணுவம் அங்கிருந்து இடம் மாறுவதற்குமான வழிகளை தடுப்பதற்கு இஸ்ரேல் அந்த தாக்குதல்களை நடத்தப் போவதாக கூறியிருந்தது. இப்பொழுது ஈரானுடைய மத்திய பகுதியில் இருக்கின்ற காஸ்கான் நகரத்தின் மீது இஸ்ரேல் தாக்கி இருக்கின்றது. ஈரானுடைய மத்திய பகுதியில் இருக்கின்ற வடபுல விரைவு சாலை சேதமடைந்திருக்கின்றது. அங்கிருக்கும் பாலம் ஒன்று உடைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய அக்சியோஸ் இணையதளம் கார்க் தீவில் இருக்கின்ற ராணுவ இலக்குகள் தாக்கப்பட்டதாக கூறுகின்றது. அமெரிக்க அதிபரனுடைய காலக்கெடுவை ஈரான் ஏற்பதற்கான தடயங்கள் எதையும் காண முடியவில்லை என்று மத்திய கிழக்கு செய்திகள் கூறுகின்றன. ஈரான் மிக அமைதியாக அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட தாக்குதல் எப்படி நடைபெறும் என்று எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் தங்களுடைய நாட்டையே அழிக்கக்கூடிய ஒரு மாபெரும் புயல் வந்தால் அதற்கு எப்படி தாங்கள் தயாராகி அதை எதிர்கொள்வது என்பதற்கான கடுமையான பணியில் ஈடுபட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தி டைம்ஸ் வெளியிட்டிருக்கும் ஒரு செய்தியின்படி ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் மொய்தாபா கமேனி மயக்கமான நிலையில் இருக்கின்றார் என்றும் அவருக்கான சிகிச்சை ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் எழுதியிருக்கின்றது. இவர் எப்பொழுது காயமடைந்தார் என்பது தெரியவில்லை. டீசலினுடைய விலை டென்மார்க்கிலேயே 18.59 குரோனர்களாக உயர்வு கண்டு இருக்கின்றது. இது மோசமான உயர்வாகும். சென்ற மாதத்துடன் ஒப்பிட்டால் 40% உயர்வென்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானினுடைய கிறிஸ்தீவிற்கு அண்மையில் கொண்டெய்னர் கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. இதை தாக்கியவர்கள் யார் என்று தெரியவில்லை. இந்த தகவல் பிரிட்டன் வெளியிட்டிருக்கின்றது. ஏவுகணை ஒன்று மத்திய இஸ்ரேல் பகுதியில் விழுந்து ஒரு காரின் மேல் விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. ஈரான் முழுமையான அழிவை சந்திக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய நேரம் நாளை 8 மணி. ஈரானில் ஒரு முழுமையான ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது என்று அமெரிக்க அதிபர் அறிவித்திருப்பதானது உலகத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. மேலும் ஈரானுடைய ஜரியார் நகரில் இடம்பெற்ற தாக்குதலில் 9 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். கராச் நகரனுடைய மின்சார கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. நகரம் முழுவதும் இருளில் மூழ்கி கிடக்கின்றது. ஈரானிய அதிபர் 14 மில்லியன் மக்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்கொள்வதற்கு இப்பொழுது தயாரான நிலையில் நிற்கின்றார்கள் என்றும் அறிவித்திருக்கின்றார். நிமிடத்துக்கு நிமிடம் விவகாரம் சூடேறி செல்லுகின்றது. எந்த நேரம் என்ன நடைபெறும் என்று தெரியாத அளவில் விவகாரம் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளும் வேகமாக நடைபெறுவதாக கூறினாலும் பேச்சுவார்த்தைகளின் மூலமாக இதை நிறுத்த முடியுமா என்றால் இதை நிறுத்த முடியாத அளவிற்கு இரண்டு தரப்பும் ஒரு மோதலில் குதிப்பதற்கான சூழ்நிலை காணப்படுகின்றது. எப்படி அமெரிக்க விமானப்படை வீரரை மீட்பதற்கு இருவரும் சண்டையிட்டு எந்த முடிவும் இல்லாமல் விவகாரம் போனதோ அதுபோல இன்னொரு மோதலை மோதி அதன் பின்னரும் எதுவும் இல்லாமல் வந்து நிற்கக்கூடிய ஆபத்து காணப்படுகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.